ஸோ இது பாருங்க, இந்த ஹையை எடுப்பான்னு சொன்னேன். ஹையை எடுத்துட்டு இந்த ஹையும் எடுப்பான். ஓகே ப்ரோ. இந்த ஹை எடுப்பான். ஓகேங்களா? அப்போது இங்கே இருக்குது ஒரு ஹையே 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு இந்த ஹை எடுத்திருக்கான். ஹை எடுத்தது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே வந்து ஹை எடுத்திருக்கான். இதில் நம்ம என்ட்ரு ஆனோம்னா நம்ம அமௌண்ட் காலியாயிரும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது, விட்டுறணும். ஓகே. இப்போ சோச் அப்படின்றது உங்களுக்கு இதெல்லாம் கிளாஸ் வரும். ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். சோச் அப்படின்றது சோச்லேயே டைப்ஸ் வந்து இருக்குது. உடனே ரெக்கவர் ஆகணும். இது எப்படி ஆகுதுன்னா, இங்கே பையர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பையர் வந்திருக்காங்க. பையர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய செல்லரை அடிக்காமல் ரொம்ப இந்த இடத்துல கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப கன்சால்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பிகினராக இருக்கீங்கன்னா எப்படி இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து சோர்ஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 டேஸ் வந்து ஆயிருக்கு, அப்போ இது வேலிட் இல்லை அப்படின்னு பார்ப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. டேஸ் எல்லாம் பார்க்கவே கூடாது, மூமெண்ட்ஸை தான் பார்க்கணும். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே ஹண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே போயிட்டு திடீர்னு ஒரு செல் வந்திருக்கு, புஷ் பண்ணுறாங்க செல்லர்ஸ். மறுபடியும் இங்கே போயிட்டு மறுபடியும் செல் வந்திருக்கு, இப்படி வந்திருக்கு. அப்போது செல்லர் புஷ் பண்ணுற அளவுக்கு ஒரு டிமாண்டில் பையர் இல்லை அப்படின்னா அந்த டிமாண்ட் வேலிட் இல்லை. ஓகேங்களா? இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் போகணும். இப்படி இதுதான் 100% ரெக்கவரி. இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 100% டிபி போகும். இப்போ இந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு அந்த ஹோப் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடை விட்டுறணும். அவ்வளோதான். இதில் நம்ம போயிட்டு அனாவசியமாக என்ட்ரி போட்டு லாஸ் ஆகக்கூடாது. இதில் பை பார்க்கக்கூடாது. பை ஆமாம், பை போகவே கூடாது. இந்த இடத்துல இருந்து செல் இருக்குது ப்ரோ. ஏன் செல் இருக்குது, எப்படி இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு எல்லா கிளாஸும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ரோ ஒரே ஒரு சந்தேகம். சொல்லுங்க ப்ரோ. அந்த நியூஸ் ஹேண்டில் அங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்கா? இது நியூஸ் இல்லை ப்ரோ. நியூஸ் இதானா? அப்படியா? இல்லை, இந்த மாதிரி நிறைய ஹேண்டில் இடைக்கிடைக்கு இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக சோச் போஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி எடுக்க முடியுமா? அது அந்த செக்டருக்குள்ள அடங்குமா? இப்போ இந்த இடத்துல நமக்கு திடீர்னு செல் வந்திருக்கான். அப்போ செல் வந்திருக்கானா, செல்லர் வந்திருக்காங்க இங்க இந்த இடத்துல. அப்போ செல்லர் வந்து கண்ட்ரோல் பண்ண சான்ஸ் இருக்கு மார்க்கெட். ஆனா ட்ரெண்ட் நமக்கு தெரியணும். உங்களுக்கு எஸ்எம்சியை தாண்டி ஒரு கிளாஸ் கேட்டுன்னு ஒரு கிளாஸ் வந்து எடுப்பேன். அந்த கிளாஸ் தான் வந்து கோர், எஸ்எம்சியோட என்டையர் கோர். என்னோட இந்த எஸ்எம்சியில் நானே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணது இந்த கேட்டுன்னு ஒரு விஷயம். அது இருந்தாலே போதும், மார்க்கெட் எங்கே போக போகிறான்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது அந்த கேட் ஆமாம் 8th கிளாஸ் வரும், 7th and 8th கிளாஸ் வரும். இப்போ இந்த கேட்டை வச்சு நான் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து எகைன் சோர்ஸ் பண்ணுவான். சோர்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருந்து எகைன் கீழே போவான், கீழே மறுபடியும் சோர்ஸ் பண்ணுவான். இப்போ சோர்ஸ் ஆகிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கேட்டை வச்சு. 85% கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேல இருந்து கீழே வந்திருக்கான், இங்க இருந்து டிமாண்ட்ல எடுத்துட்டு போயிருக்கான்னு நினைச்சா நம்ம இங்க பை போட்டிருப்போம். அப்படி பழையபடியும் இங்க நம்ம இதுக்கு கிளாஸ் இருக்கு உங்களுக்கு, 6th கிளாஸ் வரும். இங்க எப்படின்னா வந்த உடனே நம்ம பை வந்து போட மாட்டோம். இதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. அந்த கிரைட்டீரியாவோட ரூலே இந்த ஹை தான். மார்க்கெட் அந்த ஹை போனாதான் நம்ம பையை வந்து போடுவோம். அப்போ இந்த ஹை வந்து போகுது பாத்தீங்களா, இது பாசிபிள் கிடையாது. அப்போ நமக்கு கண்டிப்பா கீழே ஒரு லோ வந்து கொடுக்கணும். அது யூடியூப்ல சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல லோ கொடுத்துட்டான், லோவை கட் பண்ணிட்டான். இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய ஹை கீழே வந்துருச்சு. இப்போ இந்த ஹை எடுக்கிறான். ஆனா இந்த ஹையை இந்த லோவை கட் பண்ணிட்டு உடனே வந்து எடுத்திருந்தானா நம்ம உடனே பை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பை ட்ரை பண்ணலாம். பட் இது என்ன பண்ணிட்டான், இதோட ரெக்கவர் சரியா இல்லை. கட் பண்ணிட்டு ரொம்ப டிலே பண்ணி தான் எடுக்கிறான். அப்போ பையர் இல்லை. அப்போ இந்த இடம் எல்லாமே ஹண்ட் ஆக போகுதுன்றத நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இது ஃபுல்லா ஹண்ட் ஆக போகுது. இப்போ இதில் பையர்ல இருக்கவங்க எல்லாருமே ஹண்ட் ஆக போறாங்க. கிளாஸ் பாக்குறீங்க, இந்த லோவை இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஹண்ட் ஆக போகுதுன்ட்டு டைப் கூட பண்ணிக்கோங்க. இது ஹண்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. ஹண்ட்னு போடுறேன். USDJPY. ஆமா, இது ஹண்ட் ஆயிடும். அப்ப இது ஹண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு கீழே ஒரு டிமாண்ட் இருக்கு, இதுல இருந்து பை ஆகலாம்.
ஏன் பை ஆகணும்? மேலே சப்ளை இருக்குது, எதுக்கு பை ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கேட்டில் நமக்கு தெரியும் பை தான் ம். போக போகிறான்றது கேட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரி. கண்டுபிடிச்சு நம்ம பிளைண்டாக பை போட்டுறக்கூடாது. கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ம். பார்க்கணும். ம். கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து தான் வந்து பை வந்து போடணும். ம். ஓகே ப்ரோ. லாஸ்ட் டே வந்து இது ஹண்ட் ஆயிருன்னு சொல்லியிருந்தேன். ஹண்ட் ஆயிருச்சிங்க. ஓகேங்களா? ஸோ இது எடுத்துருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த இடத்துல ஹண்ட் பண்ணிட்டான். ஸோ இது ஹண்ட் பண்ணிவிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுப்பான் அப்படின்னு சொன்னேன். இந்த டிமாண்டில் வந்து இப்போது மார்க்கெட் இந்த இடத்துல இங்கே வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ நமக்கு கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சா நம்ம பை வந்து பண்ணலாம். டிஸ்கார்டில் வந்து போடுவேன். பை கிடச்சா டிஸ்கார்டில் வந்து போடுவேன். ஸோ வெயிட் பண்ணணும். என்ட்ரி நமக்கு கிடைக்கல அப்படின்னா வெயிட் பண்ணணும். கோல்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிமாண்டில் இருந்து பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இதில் ஒரு கரெக்டான கன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்காம பை தான் வந்து போயிட்டுருக்கான். ஆனால் கரெக்டான கன்ஃபர்மேஷன் கொடுக்கல நமக்கு. அப்போது கரெக்டான கன்ஃபர்மேஷன் இல்லை, நம்ம ரூலுக்கு மார்க்கெட் வரல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம அதை எடுத்து பை அண்ட் செல் வந்து பண்ணுறோன்னா அது வந்து ரிஸ்க்கு. நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்கு வரல, நம்மளோட ரூல்ஸுக்கு வரல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போதைக்கு பை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த டிமாண்டில் இருக்குது. அடுத்து கீழே வந்து டிஸ்கார்டில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஆக்சுவலாக நான் இந்த டிமாண்டில் டிஸ்கார்டில் போடலை, ஏன்னா இது டவுட்டு தான். அதனால் இதுக்கு மார்க்கெட் வந்து இதிலேருந்து நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதிலேருந்து பை செட்டப் இருக்குன்னா நான் வந்து டிஸ்கார்டில் வந்து போட்டுருவேன். அந்த ஷோர் ஷார்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும்தான் நான் போடுவேன். ஓகேங்களா? இப்போது நமக்கு கோல்டு பையோட மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதோட பை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இந்த சப்ளை வரைக்கும் போவான். ஓகேங்களா? அப்போது நம்ம கீழே இருக்கக்கூடிய டிமாண்ட்லேருந்து பை வந்து பண்ணலாம். இதில் நான் கொடுத்துருந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 hour நம்ம 5 minute வந்து என்ட்ரி. ஓகேங்களா? 5 minute எஸ்டர்டே என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு இந்த இடத்துல. பட் இது நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம ரிஸ்க் நம்மளோட ரூல்ஸில் வரல இந்த இடத்துல என்ட்ரி. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இதோட டிபி வந்து எங்கன்னா அந்த டெய்லியிலாம் இங்கே தான் வந்து டிபி செட் பண்ணும், போயிடுவான் இங்கே. ஓகேங்களா? 1:77 மார்க்கெட் இங்கேருந்து பை வந்து போயிட்டுருக்கான். பட் இந்த இடத்துல நம்மளோட ரூல் எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. செஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி அந்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். செஷன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? செஷன் இல்லை. அப்போது இந்த இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதே பெட்டர். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இவ்வளோ மேலே போயிட்டானே, வருவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்தால் வருவானா வரமாட்டானா, அதை விட வந்தால் எங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டிமாண்டில் என்ட்ரி போகணும். இல்லைனா இது பிரேக் பண்ணிட்டு கீழே வரானா அடுத்தது இங்கே இருக்குது, இங்கேருந்து என்ட்ரி போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் இப்படியே கூட மேலே போயிட்டாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு என்ட்ரி மேலே இருக்குது. டெய்லியிலேருந்து நம்ம செல் பண்ணலாம். டெய்லியில் நம்ம செல் பண்ணுறது நம்ம இங்கேருந்து பை பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் மாதிரி தான். இங்கேருந்து இதுக்குள்ளே பை பண்ணுறோம். டிமாண்ட் டு சப்ளைக்குள்ளே பை வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் சப்ளைலேருந்து செல் பண்ணுறது இவ்வளோ தூரம் வரும். ஓகேங்களா? மேலேருந்து கீழே வரும். அப்போது நம்ம இங்கே எப்படி என்ட்ரி இப்போ நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணும். 1:77 அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல அதை விட பெருசாகவே இருக்கும். ஆனால் நம்ம ரூலுக்குள்ளே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. எல்லா ட்ரேடும் நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு போடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ரூலுக்குள்ளே வந்தால் தான் நம்ம என்ட்ரி போகணும். வரலை அப்படின்னா அந்த ட்ரேடு நமக்கு இல்லை. ஓகேங்களா? அப்படி அவாய்ட் பண்ணிடணும். ரைட்டா? சரி, வேறு இது வந்து நான் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். யூடியூப்பில் கூட சொல்லியிருப்பேன். நம்ம டிஸ்கார்டில் இதை பற்றின அப்டேட் நான் கொடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடுவான், இது எல்லாமே பிரேக் பண்ணிடுவான். இன்றைக்கி மார்னிங் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ வந்திருக்கும், அதில் பாருங்கள். இந்த இடத்துல இந்த டிமாண்ட்லேருந்து போக சான்ஸ் இருக்குது, அதனால் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துலேருந்து போக சான்ஸ் இருக்குன்னா எப்படி அதை சொல்கிறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிளாஸ்லேயும் வரும் இதை பற்றின வீடியோலாம். ஓகேங்களா? இப்போது இது பிஓஎஸ், இது சோச்சு. ஓகேங்களா? இது பிஓஎஸ், இது சோச்சு.
அப்போ இது பிஓஎஸ் தானே, ஆனால் நான் சோச் போட்டிருக்கேன். இது என்ன ரீசன் அப்படின்றது, இது என்ன ரீசன் அப்படின்றதுலாம் உங்களுக்கு கிளாஸஸில் வரும். அப்போ இது சோச்னே வந்து எடுத்துக்கங்க. இது சோச் அப்படின்னாலும் இல்லை பிஓஎஸ் அப்படின்னாலும் நமக்கு இது என்ன, இது சோச். அப்போ ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது, பையில் இருக்குது. ஓகேங்களா. இந்த சோச் பண்ணதுக்கு அப்புறமும் நான் இந்த சப்ளையில் செல் தான் கொடுத்தேன். அந்த செல்லும் எடுத்துட்டு நமக்கு கீழே வந்துட்டான். அப்புறம் பிரேக் ஈவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா. இது எப்படி எடுத்து வந்தோம்னா 4 hour சப்ளை 5 minute இந்த என்ட்ரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம். இங்கே அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது வீடியோவும் பண்ணியிருக்கேன், யூடியூப்லேயும் போட்டிருக்கேன். பிஓஎஸ் சோச்சு, அடுத்து பிஓஎஸ் இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன். இந்த சப்ளையில் என்ட்ரி எடுத்துட்டான். மார்க்கெட் வந்து இந்த லெவல் வந்துருச்சுன்னா நம்ம என்ட்ரியை சேஃபர் சைடுக்கு மூவ் பண்ணிடணும் எப்பயுமே. ஓகேங்களா. இந்த மாதிரி இப்படி செட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடோட வேல்யூ எவ்வளோ, சம்திங் இங்கே வச்சுருந்தேன். ஓகே, இந்த ட்ரேடோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். நான் டார்கெட் பண்ண இடம் எதுனா 4 hour வரேன். மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு வருவான். இது வந்து டெய்லியோட டிமாண்ட். ஓகேங்களா. இது டெய்லியோட டிமாண்ட். இந்த டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வருவான். இங்கே வந்தால் மார்க்கெட் வந்து புஷ் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிடும். ஓகேங்களா. இங்கேருந்து மார்க்கெட் இந்த சப்ளைக்கு போயிடுவான். எப்படி இந்த சப்ளையில் இருந்து கீழே வந்து இந்த டிமாண்ட்லேருந்து எங்கேயும் மேலே போவான், இப்படி போவான். ஓகேங்களா. அப்போது இந்த மாதிரி போவான், அங்கேருந்து கீழே வருவான், அப்படி. இதுதான் மூமெண்ட். அப்போ நம்ம இங்கேருந்து செல் பண்ணோம். இந்த சப்ளைலேருந்து நம்ம இங்கேருந்து இங்கே செல் பண்ணுறது இது ஒரு சின்ன மூமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இல்லைனா இப்படி செல் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு பெரிய மூமெண்ட். இது ஒரு சின்ன மூமெண்ட்டாக இருக்குது. இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம இதை மாற்றி 5 minute கொண்டு போயிட்டு அங்கேருந்து என்ட்ரியை வந்து அப்ரோச் பண்ணணும். அப்போது இந்த என்ட்ரிக்கு எவ்வளோ வேல்யூன்னு பாருங்கள். ஸோ எஸ்எல் இங்கே இருக்குது பாருங்கள், ஹை. இதுக்கு கீழே வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே, இந்த ட்ரேடோட வேல்யூ வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு தெரியுதா? 215.55 1:215 வந்து இருக்குது. ஓகேங்களா. நம்ம அது போகுதோ போகலையோ அது பிரச்சனை இல்லை. நம்ம டார்கெட் பண்ணி ஒரு என்ட்ரியை வந்து கிளிக் பண்ணுறோம், ஒரு என்ட்ரியை வந்து அப்ரோச் பண்ணி அது ட்ரிகர் பண்ணுறோம் அப்படின்னா அது ட்ரிகர் ஆகிறோட வேல்யூ பெருசாக இருந்தே ஆகணும் கண்டிப்பாக, இந்த மாதிரி. ஓகேங்களா. அப்போது நம்ம இங்கே நம்ம அந்த ட்ரேடு வந்து போடுறோம் பார்த்தீங்களா, அது வேல்யூ இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம ட்ரை பண்ணுற எல்லா என்ட்ரியோட வேல்யூ இப்படி தான் இருக்கணும். அப்போது நீங்கள் ஒரு 10 என்ட்ரி ட்ரை பண்ணுறீங்க, வேல்யூ பெருசாக செட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. அதில் ஒரு 9 என்ட்ரி வந்து லாஸே ஆகுது. ஒரு என்ட்ரி ப்ராஃபிட் போனால் கூட நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும்? 1:215. இதுக்கு வந்து 1:215 வந்து இருக்குது. அப்போது இதோட ப்ராஃபிட் வந்து கிடச்சிரும். அப்போ 9 லாஸ் ஆகிறது எவ்வளோன்னா, ஒரு ட்ரேடில் 1 லாஸ் ஆகும். உங்களுக்கு புரியணுன்னு சொல்கிறேன். லாஸ்னா 1, இந்த இடத்துல 1 இருக்காது. ஓகேங்களா. இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். எம்டியாக இருக்கிற இடத்துல 1ன்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ரிஸ்க்கு ரிவார்டு ரேஷியோ அப்படின்றது 1ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த அந்த இந்த ஈஸ்ட்டுக்கு அப்புறமா இருக்கிறது 215. ஓகேங்களா. நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா 1 ரூபி, ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா 215 ருப்பின்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் லாஸ் பண்ணுறது 9 லாஸ் பண்ணுறீங்கன்னா 9 ரூபி லாஸ் ஆகுது. ப்ராஃபிட்ன்றப்போ 215 ருப்பி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வருது. ஓகேங்களா. அப்போ உங்களுக்கு ரிமைனிங் வந்து மோர் தென் 200 ருப்பீஸ்க்கு மேலேயே வந்து இருக்கும். இப்போ இந்த டாலர்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட் சைஸை பொறுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ராஃபிட் போகுதோ போகலையோ, எஸ்எல் போகுதோ போகலையோ, உங்களோட எய்ம் பண்ணுற டார்கெட் இந்த மாதிரி தான் இருக்கணும். எப்பயுமே நீங்கள் அப்ரோச் பண்ணுறது அதிகமாக தான் அப்ரோச் பண்ணணும். நம்ம அதிகமாகவும் அப்ரோச் பண்ணலை. மார்க்கெட் இந்த சப்ளைலேருந்து இங்கே தான் வரப்போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால், இன்னும் கூட டிபி இங்கே இருக்குது. ஓகேங்களா. அப்போ இந்த டிபி போட்டால் 220 வருது. ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வரப்போகிறான்னு தெரிஞ்சால் நம்ம அப்ரோச் பண்ணுறத டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும். இந்த இடத்துல இங்கே வந்து நம்ம இதை அப்ரோச் பண்ணும்போது இப்படி அப்ரோச் பண்ணிவிட்டு என்ட்ரி வந்து நம்ம போடணும். இப்படி போடுறதுனால
நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அதே டைம் லாஸஸ் ஆகும்போது பெரிய லாஸஸ் இருக்காது. நான் 10 ட்ரேடில் 9 எஸ்எல் ஒரு டிபி சொல்கிறதுக்கான ரீசன் நம்ம பேர் மினிமம் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? 9 எஸ்எல் ஆகாது, அதே மாதிரி ஒரு டிபியும் ஆகாது. ஓகேங்களா? 5ல் 5 எஸ்எல் 5 டிபிக்கு போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 50-50 அக்யூரசி நான் சொல்கிறேன். 50-50 அக்யூரசி நம்மளால் ஈஸியாக வர முடியும். நான் ரொம்ப பேர் மினிமம் சொல்கிறேன். நம்ம ஒரு டிபி ஹிட் ஆனாலும் 9 எஸ்எல் ஹிட் ஆகிட்டு ஒரே ஒரு டிபி ஹிட் ஆனாலும் நம்ம பெரிய ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் அப்படின்றத பேர் மினிமம் அந்த பாசிபிலிட்டிஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அந்த 1% சான்ஸோட வேல்யூ பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும். அது நம்மளால் மாற்ற முடியும். ஆனால் அது 1% சான்ஸ் 50% சான்ஸ்ன்றது அது மார்க்கெட்டு தான் நமக்கு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சதை மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மளால் முடியாததை கண்ட்ரோல் பண்ண நினச்சோன்னா வாழ்க்கை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உழைச்சிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு ரிசல்ட்டே வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்சதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ட்ரேடிங் லைஃப்பில் இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரிஞ்சு இதை நான் பண்ணும்போது தான் எனக்கு ப்ராஃபிட்லாம் பெரிய லெவலுக்கு நான் போக ஆரம்பித்தேன். அதோட எபிலிட்டி வந்து தெரிய ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ட்ரைனிங் வந்து இருக்கும். அது இல்லாமல் கிளாஸஸும் இப்படி இருக்கும். கிளாஸஸில் நான் பேசுகிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணியே தான் பேசுவேன். அப்போ தான் உங்களுக்கு ஹோப் வரும். நீங்கள் அதை பண்ணுறதுக்கு ரெடி ஆவீங்க. பண்ணால் ப்ராஃபிட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களால் ஹோல்டு பண்ண முடியும். இல்லைனா ஹோல்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம டார்கெட் இப்படி பண்ணோம். ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டான். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், நமக்கு பிரேக் ஈவன் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் கொடுத்துருக்கு. பிரேக் ஈவன்றது இங்கே இருக்குது. இந்த இடத்துல இந்த லோ வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம பிரேக் ஈவன் வந்து பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு கிளாஸஸில் வரும். கிளாஸஸில் நான் சொல்கிறேன் எந்த லெவலுக்கு வரணும், எப்படி வரணும் அப்படின்றது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டான். எஸ்எல்லை இப்படி நம்ம எப்படி பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ்எல்லை என்ட்ரி பாயிண்ட்டில் செட் பண்ணுறோம். மார்க்கெட் மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, 0 லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாருங்கள், இந்த டிமாண்டுக்கு ஒரு பை வந்து நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன். பட் பை நான் கொடுக்கல. ஏன்னா இதுவும் வந்து ப்ராபபிலிட்டி கம்மி தான். ஏன்னா நமக்கு சப்ளைலேருந்து செல்லு இருக்குது. இந்த சப்ளைலேருந்து செல்லு தான் இருக்குது. பை மார்க்கெட் கொடுக்கவே இல்லை. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்டர் போடலான்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஐடியா வந்து போட்டிருக்கேன். அதில் மார்க்கெட் வந்து நமக்கு ஏதாவது இண்டிகேட் கொடுக்குறான், நான் மேலே போக போகிறேன்றதை ஏதாவது ஒரு இண்டிகேட் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பார்க்கலாமா இண்டிகேஷன் ஏதாவது தரானா அப்படின்ட்டு. ஸோ 5 மினிட் போவோம். உங்களுக்கு இதெல்லாம் கிளாஸஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் ஓகே, இதில் பை பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, நமக்கு எப்போ இந்த ஹை எடுக்கிறானோ அப்போது நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஹை எடுக்கிறது எப்படி இருக்கணும்னா வி மாதிரி இருக்கணும். இப்படி. ஓகேங்களா? மார்க்கெட் இப்படி கீழே வந்து நேராக மேலே போகிறோம். இப்படி வி மாதிரி இருக்கணும். வி மாதிரி இருந்தால் பை ஈஸியாக வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பண்ணுற பை நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் நம்ம பை பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம பை பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 5 மினிட். 5 மினிட்லேருந்து 4 ஹவர் சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு இங்கேருந்து இங்கே வர மாதிரி இருக்கும். ஆனால் இதோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப பெரிய ரிஸ்க் ரிவார்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு வரணும். டிமாண்டுக்கு வந்தால் தான் என்ட்ரிஸ். இன்னும் டிமாண்டுக்கு மார்க்கெட் வரல. வந்தால் என்ட்ரி வந்து போகலாம். ப்ரோ ஒரு டவுட்டு, இப்போ போன யூஎஸ் டாலர் ஸ்விஸ் அதில் வந்து ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தீங்கல்ல 5 மினிட்ஸில். 5 மினிட்டா? யூஎஸ் வி ஷேப்பில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒரு நிமிஷம் ப்ரோ. செஃப் சொல்கிறீங்களா? யூஎஸ்டி செஃப்
இதுதான் வி ஷேப்ல போகணும்னு சொன்னீங்கல்ல. அதை ஜூம் பண்ணுங்களேன். அதுல மேல ஒரு லைன் போட்டிருந்தீங்கல்ல, அதை கிராஸ் பண்ணாதான் நம்ம பை போகணும் அப்படின்னா, அதை கிராஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் டச் பண்ணணுமா, இல்ல அப்படியே போகும்போது அங்கேருந்து எடுக்கணுமா? இது போகணும் ப்ரோ. இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வரணும், எகைன் வரணும். வந்தாதான் நம்ம எடுக்கணும். ஆமா, வந்தாதான் எடுக்க முடியும் 1 மினிட்ல. ஸ்ட்ரைட்டா போகணும் மார்க்கெட். நேரா போயிட்டு அங்க இருந்து கீழே மார்க்கெட் வரும், வந்துரும் உடனே. ஓகே, உடனே வந்துரும். இங்க இருந்து மார்க்கெட் எகைன் மேல போகும். இந்த இடத்துல கூட இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்ளை வந்து நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸா ஒரு என்ட்ரியோட செட்டப் வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். அது வந்து கிளாஸஸ்ல வரும். இந்த சப்ளைஸ்ல என்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கும். இங்க சப்ளை கிடையாது. இந்த இடத்துல பியூரஸ்ட் சப்ளை இல்லை. ஓகேங்களா? இது எடுக்கக்கூடாது. இங்க வந்து நமக்கு ஒரு சப்ளை இருக்கு. இது வந்து நமக்கு மார்க்கெட் இந்த இடத்த இப்படி பாஸ் பண்ண உடனே நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கும். அது கொஞ்சம் ரிஸ்க். ஆனா இப்படியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஹைல கூட ஒரு என்ட்ரி, அப்படி அந்த என்ட்ரி வந்து கட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல பண்றதை விட ஹோல்டே பண்ணிடணும் நம்ம. ஏன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் என்ட்ரி மாதிரி. எப்படின்னா இங்க வந்துட்டு என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹைல பிரேக் இவன் பண்ணிடணும் நம்ம. மார்க்கெட் நம்ம பிளான் பண்ற டிமாண்டுக்கு மேபி வராம இப்படியே போயிட்டான்னு வச்சுங்களேன், நம்ம என்ட்ரி இங்க அப்ரோச் பண்ணியிருப்போம். நம்ம பிளான் பண்ற டிமாண்ட்ல நம்ம ஒரு பை வந்து போடுறோம், அதுக்கு வந்துட்டான் அப்படின்னா பை வந்து பண்ணிடலாம். இந்த என்ட்ரி பிரேக் இவன் ஹிட் ஆயிரும். மேபி வரலன்னா இந்த என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்ல ரன் ஆகும். வந்துட்டானா கீழே இருக்கக்கூடிய என்ட்ரில இருந்து பை பண்ணிடலாம், பை ரன் ஆகும். இதுல ப்ராஃபிட்ல ரன் ஆகும், இது வந்து பிரேக் இவன் ஹிட் ஆயிடும். மேபி வரல அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்ல ரன் ஆகணும் வித் பிரேக் இவன்ல. அப்படி ரன் ஆச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, இதுதான் நமக்கு என்ட்ரி. ஆனால் இதில் நமக்கு செஷன் இல்லாதனால நம்ம பை பண்ணலை. செஷன் வேணாம், எதுவும் வேணாம், நான் பை பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல பை பண்ணலாம். பட் நமக்கு ரிஸ்க் ரொம்ப மஸ்ட் ப்ரோ. ரிஸ்க் சொல்றீங்களா? ஆமாம், இன்னைக்கு கிளாஸ் வரும், பார்க்கலாம் இருங்க. ஓகே ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் ரன் ஆயிருக்கான்? 1:30 வரைக்கும் ரன் ஆயிருக்கான். ஓகேங்களா? 1:30 வந்து போயிருக்கு. பட் பார்க்க தான் இப்படி இருக்கும். சடனாக கீழே வருவான். திடீர்னு கீழே வந்துட்டு டிமாண்ட்லேருந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போவான். இப்படி நீங்கள் நான் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து இப்படி பை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு எஸ்எல் வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ தூரத்தில் எஸ்எல் வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோவை சொல்லுங்க ப்ரோ. லோவை எடுத்துருச்சானா? இல்லை ப்ரோ, நீங்கள் எஸ்எல் எப்படி போடணுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டோட, இதுக்கு ப்ரீவியஸாக நீங்கள் வந்து நான் இது உங்களுக்கு கிளாஸில் வரும் எப்படி எஸ்எல் வைக்கணும்ட்டு. ப்ரீவியஸாக உங்களுக்கு எது லோ இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். H4 லோ எது லோ இருக்குது? இந்த லைன் தான் அதோட லோ. ஓகேங்களா? இந்த இடத்துல எது லோ இருக்குது உங்களுக்கு அப்படியே செக் பண்ணுங்கள். பாட்டம் தான் ப்ரோ. இதுதான் லோ. ஓகேங்களா? அப்போ எஸ்எல் வந்து இந்த லோவில் தான் நம்ம வைக்கணும். ஓகே ஓகேங்க. இங்கே தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்ம இப்படி பை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா இந்த சப்ளை வரைக்கும் நம்ம பை பண்ணுறோம். இது 1:13 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் வேணான்னு சொன்னேன். எப்படின்னா இப்படி நம்ம பை பண்ணால் ப்ராபிலிட்டி அதிகம், நமக்கு எஸ்எல்லே ஹிட் ஆகாது. ஏன்னா எஸ்எல் ஹிட் ஆகக்கூடிய இடம்லாம் எப்படி இருக்கும்னா டிமாண்டுக்கு வருவான், டிமாண்டுக்குள்ளே இந்த மாதிரி மேனிப்புலேஷன் பண்ணுவான். இப்படி வந்து எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிட்டு மேலே போவான். நமக்கு எஸ்எல் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கும் எஸ்எலுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும், வரவே மாட்டான். மோஸ்ட்லியில் 99% இது வரமாட்டான், நான் பார்த்த வரணும். ஓகேங்களா? எஸ்எல் கிட்ட வரமாட்டான். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இப்படி எஸ்எல் வரமாட்டான் அப்படின்றப்போ நம்ம இப்படி வைக்கிறதுனால நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னா 1:11 இந்த மாதிரி தான் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது நமக்கு செட் ஆகாது. அதே டிபி தான் நம்ம செட் பண்ணுறோம். அதே டிபி செட் பண்ணும்போது நமக்கு 1:77 வந்து கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டர் வந்து பாருங்கள்,
1:77 இருக்குது. 1:11 எங்கே இருக்குது, 1:77 எங்கே இருக்குது, 70 டைம்ஸ் பிக்கர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டியில் இருக்கவங்க பார்க்க முடியாதவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு 0.5% இங்கே வந்து போட்டுருவாங்க இந்த இடத்துல. அது ஒரு ஒரு ப்ராஃபிட்டில் வந்து ரன்னிங்கில் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? கிளாஸஸ்லாம் வரும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நாள் 2 நாள் கூட உட்காந்து கூட ஒரு என்ட்ரி நம்ம போட்டுட்டோம்னா அதோட ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்கும். அப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணி பண்ணலாம் தாராளமாக. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நமக்கு ரூல்ஸ் இல்லை. மார்க்கெட் ரூல் கொடுக்காம இப்படி ஒரு மூவ் கொடுக்குறான் அப்படின்னாலே அது மேனிப்புலேஷன் பண்ண போகிறான்னு மீனிங் ப்ரோ. ஓகேங்களா? இப்போ கூட முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறது கூட பெட்டர் தான். இப்படி ஒரு மூமெண்ட் இப்படி கொடுக்குறான் அப்படின்னா டப்புன்னு வந்து அடிச்சிருவான், இப்படி திடீர்னு கீழே வந்துடுவான். நமக்கு எல்லா ரூலும் கொடுத்தானா அது மேலே போயிட்டே இருக்கும், டிபிக்கு போயிடும். ரூல்ஸை பெண்டிங் வச்சுட்டு போகிறான் அப்படின்னா என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் கீழே வந்து எடுத்துகிட்டு மேலே போவான். ஓகேங்களா? அதனால் ரூல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். திடீர்னு மேலே போயிருக்கான், அப்போது இந்த லோவை என்ன பண்ணியிருக்கான், அன் பண்ணியிருக்கான். தெரியுதா? ஆமாம் ப்ரோ. நியூயார்க் வந்த கேண்டல் இது. அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஒரு லோவை இங்கே எடுத்திருக்கான், கட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நியூயார்க் முடிஞ்சிருச்சு, மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? லண்டன் மார்க்கெட் வந்து இப்படி மேலே போயிருக்கு. அப்போது லண்டன் என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு எஸ்எல் அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்னா லிக்விடிட்டிஸ் இருக்கும். லிக்விடிட்டிஸ்னால் பணம் இருக்கும். இதை வந்து அவன் அடிச்சிட்டான். ஓகேங்களா? லண்டன் இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லண்டன் இவ்வளோ தூரம் இருக்குது, இவ்வளோ தூரம் இருந்திருந்தாலும் லண்டன் என்ன பண்ணியிருப்பான்னா கீழே அடிச்சோன்னே மேலே தான் போயிருப்பான். இப்போது ட்ரெண்டு பையில் இருக்குது அப்படின்றனால இதை அடித்த உடனே அவன் இல்லைனாலும் மார்க்கெட் மேலே தான் போகும். ஏன்னா ட்ரெண்டு பையில் இருக்குது. இப்படி மார்க்கெட் வந்து இப்படி பை போயிட்டுருக்கான். ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா இதை இப்படி புஷ் பண்ணி இந்த லோவை அடிக்கிறான்னா அதை அடிச்சிட்டதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே தான் போக பார்க்கும், இப்படி தான் போகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு இந்த லோவை அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல நான் லண்டன் வந்து டிமாண்டை வந்து எடுக்கலான்னு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன், இந்த லோவை அடிச்சுட்டு மேலே போயிருக்கான். அப்போது கீழே அடித்து மேலே தூக்குற அந்த ஒரு பவர் யாருக்கிட்ட இருக்கும்? இன்ஸ்டிடியூஷன். அப்போ இன்ஸ்டிடியூஷன் இங்கே இருக்காங்களா இந்த இடத்துல? ஆமாம். அந்த இன்ஸ்டிடியூஷன் யாரு சொல்லுங்க? லண்டன். அப்போது லண்டனோட ஆர்டர் இங்கே இருக்கா? ஆமாம். அப்போது இந்த டிமாண்ட் ஹைலி வேலிடு. இந்த டிமாண்ட் ஹைலி வேலிடு. அதனால தான் இந்த டிமாண்டை நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த டிமாண்ட் வேலிடாக பாருங்கள். இப்போ நான் இங்கே வந்து இந்த டிமாண்ட் ஹைலி வேலிடுன்னு சொல்லியிருக்கேன். கீழே அதே 5 மினிட் போகிறேன். அதே மாதிரி இங்கே கீழே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த டிமாண்ட் வேலிடாக பாருங்கள். இதுக்கும் ஏஷியன்ல இருக்கு. அப்போது இது ஏஷியனில் இருக்குது. இது வேலிடே கிடையாது. அப்போ எது வேலிடு? இதுதான் வேலிடு. இப்போ மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கான் புரிஞ்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கான் ப்ரோ? நம்ம இங்கே வந்து சோர்ச் வந்து பார்த்தோம் 5 மினிட் வந்துடுவோம். 5 மினிட்டில் சோர்ச் வந்து பார்த்தோம். நமக்கு ஏஷியனில் இருந்தனால நம்ம வேணான்னு விட்டுட்டோம். இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். சரி, மார்க்கெட் இங்கே வரட்டும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு பை வந்து பண்ணலான்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். லண்டன், நியூயார்க், அப்படியே மறுபடியும் ஏஷியன். மார்க்கெட் வந்து மேலே போய் லண்டனில் போயிட்டுருக்கு. இப்போது இந்த இடத்துல மார்க்கெட் என்ன சொல்லியிருக்கு? இங்கே நம்ம பைக்கு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் இன்னொரு இடத்துல பை கொடுத்துருக்கு. எது அந்த இடம்? இந்த லண்டன் முடிகிற இடத்துல இங்கே தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் பை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே லண்டன் என்ட்ரியை இந்த இடத்துக்கு மூவ் பண்ணிடுச்சு நம்மளுக்கு. புரியுதா? இப்போ ஸ்விங்கோட இது கொடுத்து அதை ரேலி பேஸ் ரேலிங்கிற மாதிரி கொடுத்து கையை வந்து அங்கே கொண்டுட்டு போயிடுச்சு. இப்போ லோவை அங்கே கொண்டுட்டு போயிடுச்சு. ஆமாம். இப்போது நம்ம இந்த டிமாண்டில் பைக்கு நம்ம வெயிட் பண்ணோம். இது வேலிடாக இல்லை. அதனால நம்ம இந்த 2 டிமாண்ட்லேயும் பை பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணோம். சரி, மார்க்கெட் வரட்டும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். நான் அந்த கிளாஸில் கூட சொன்னேன்ல, நம்ம வெயிட் பண்ணோம் ப்ரோ, இதில் நம்ம பை பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோன்னா, இப்போ மார்க்கெட் வந்து 2 டிமாண்ட்
இந்த 2 டிமாண்டை விட ஹை ப்ராபபிலிட்டி டிமாண்ட் லண்டன்ல கொடுத்துட்டான் இந்த இடத்துல. புரியுதுங்களா? புரியுது. நம்ம இங்க பை பண்ணலாம்னு இருந்தோம், டிமாண்ட் இங்க கிரியேட் ஆயிருச்சு, லண்டன்ல கிரியேட் பண்ணியிருக்கான். நியூயார்க் இங்க இருந்து கீழே புஷ் பண்ணியிருக்கான், இதுக்கு ரெக்கவர் பண்ண. ஆனா நியூயார்க் முடிஞ்சிருச்சு, நைட் மார்க்கெட் கன்சல்டேஷன்ல போயிடுச்சு. அப்படியே கன்சல்டேஷன்லேயே கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கி டிமாண்டை தொடாம மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா? நம்ம என்ட்ரி போட்டால், நம்ம என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக 15 மினிட்ஸ். நம்ம என்ட்ரி வந்து எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே தூக்கி தான் போடணும் இப்படி. ஓகேங்களா? இந்த டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிமாண்டுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைனை வந்து போடணும். இந்த லைனை அப்படியே ப்ரீவியஸ் ஏதாவது லோ இருக்கான்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, புரியுதா? அப்போது எஸ்எல்லை நம்ம அந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கொஞ்சம் கீழே இப்படி வைக்கணும். இதுதான் நம்மளோட எஸ்எல். இப்படி தான் நம்ம ட்ரேடை வந்து போடணும். அப்போது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து இந்த டிமாண்டில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போது இது நியூயார்க் ஏஷியன் நடுவில் மிட் நைட்டில் நடந்திருக்கு. இதில் என்ட்ரி போகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி போகலாம். ஏன்னா டிமாண்டு வந்து லண்டனில் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? லண்டனில் கொடுத்த உடனே நம்ம என்ட்ரி வந்து போட்டுருவோம், என்ட்ரி வந்து போட்டு வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் எப்போ வேணாலும் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இப்போ இங்கேருந்து மேலே போயிருக்கான். பட் என்ட்ரின்றது மிட்டிகேஷன்றது இது ஒரு 50% பாடி கேண்டல். அது இல்லாமல் லோ வேற கட் பண்ணியிருக்கான். தெரியுதா லோ கட் பண்ணது? ஆமாம் ப்ரோ. அப்போது லோவை இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கான். ரீசன், நமக்கு இந்த இடத்துல இன்ஸ்டியூஷனல் இப்படி வந்து லோவை அடித்து இப்படி எடுத்திருக்கான். அப்போது நல்ல இன்ஸ்டியூஷனலோட மூமெண்ட்டும் இருக்குது. நம்ம இந்த லோவில் பை பண்ணுறதே பெட்டர். மார்க்கெட் இந்த லோவுக்கு வரல, டிமாண்டுக்கே வரல, 50% வரணும். 50%க்கு ரீச் பண்ணாலும் 50% வரல. அப்போது மார்க்கெட் வரலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பெண்டிங்காக ஒரு விஷயத்த விட்டுருக்கான். மார்க்கெட் இப்படி இருக்கான், இங்கேருந்து திடீர்னு கீழே வரலாம். இவ்வளவு தூரம் போயுமே அந்த 50% காட்டி மீண்டு வருங்கிறது கன்ஃபர்மேஷனா எடுத்துக்கலாமா? இப்போ எடுக்கலாம் ப்ரோ. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு போகணும்னா இந்த டிமாண்டுக்கு வந்துருவான், இங்க வந்துருவான். ஆனா ஆல்ரெடி அது லண்டனுடைய இதுல இருந்தா போயிருக்குது. இவ்வளவு தூரம் போயும் பழையபடி ஃபால் ஆகி அந்த இடத்துல டிமாண்ட்ல வந்துட்டு போகுங்கிறது அது எப்படின்னு தான் டவுட். இப்போ இங்க பாருங்க, இந்த டிமாண்ட்ல இருந்து மேலே போயிருக்கு, இவ்வளவு தூரம் போயிருக்கு. இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போலியா? அதே மாதிரி நமக்கு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு டிமாண்ட் கொடுத்துட்டான், அதை எடுக்கல மார்க்கெட். எடுக்கலன்னா வருவான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இது ஃபுல்லா ரேலி மூமெண்ட். ஆமா, ரேலி மூமெண்ட்டோட லிக்விடிட்டி எங்க இருக்கும்னா இந்த லோ தான். மார்க்கெட்டுக்கு இந்த லோவை அடிச்சா அமௌண்ட் கிடைக்கும். அப்போ அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்ப இதனோட ரிட்டர்ன் எங்கவா இருக்கும்? இப்ப இது இவ்வளவு தூரம் ரேலியா போய்கிட்டே இருக்குது. இது ஒன்லி ரேலியா தான் போயிட்டு இருக்கு. ரேலியா தான் போய்கிட்டு இருக்கு. சரி. ரிட்டர்ன் இங்க வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் இந்த டிமாண்டுக்கு.